இமேஜின் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு 20 வயசு, ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்முலா 1 காரை ஒரு ஆக்சுவல் ஃபார்முலா 1 ரேஸில் ஓட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு. மழை பெய்யுது, ஃபார்மேஷன் லேப்பில் பண்ணி நீங்கள் சின்ன மிஸ்டேக்னால செவரில் இடிச்சிட்டு நீங்கள் வந்து ரேஸ்லேருந்து எக்ஸிட் ஆகிட்டீங்க. உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். உங்களோட லைஃப் லாங் ட்ரீம், உங்களோட ஃபஸ்ட்டு ரேஸில் நீங்கள் வந்து எப்படியாவது எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் ஒரு சின்ன மிஸ்டேக், மில்லிமீட்டர் லெவல் மிஸ்டேக்கில் உங்களால் அந்த ரேஸை ஸ்டார்ட்டே பண்ண முடியல. ஐசக் ஹட்ஜார் அப்படிங்கிற டிரைவர் இதே பொசிஷனில் தான் இருந்தார். அவர் ரொம்ப வருத்தப்பட்டு மனசு உடஞ்சி போய் அந்த ட்ராக்ல வந்து எக்ஸிட் ஆகும்போது கண்ணில் கண்ணீரோட எக்ஸிட் ஆகிருக்காரு. அவர் பார்த்தது லூயிஸ் ஹாமில்டனோட அப்பா அவரை கட்டுப்பிடிச்சி, இது ஓகே, நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நிறைய ரேசஸ், நிறைய சான்சஸ் கிடைக்கும், உங்களால் கண்டிப்பாக நல்லா ரேஸ் பண்ண முடியும்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஆறுதல் கொடுத்துருக்காரு. அதே டைம் ரெட்புல்லோட லீடர் ஹெல்மெட் மார்க்கோங்கிறவர் மீடியாட்ட போய், ஐயோ எங்களோட டிரைவர் வந்து என்ன மீடியாவில் வந்து அழுதுருக்கிறாரு, ரொம்ப எங்களுக்கு வெக்கமாயிருச்சு அப்படின்னு. சரியா? 2 டைப் ஆஃப் பீப்புள் உண்டு. ஒருத்தங்க என்கரேஜிங் டைப் உண்டு, இன்னொருத்தவங்க கிரிட்டிசைசிங் டைப் உண்டு. ஃபார்முலா 1ங்கிறது வந்து ரொம்ப ப்ரூட்டலான ஸ்போர்ட். நிறைய பேர் பாதி சீசன் கூட சர்வைவ் ஆக மாட்டாங்க. பட் 20 வயசு ருக்கி, அவங்களோட ஃபர்ஸ்ட் ரேஸு, அதுவும் ஃபர்ஸ்ட் ரேஸ் வந்து வெட் ரேஸ், மழை பெய்கிற ரேஸில் இவ்வளோ ஹார்ஷாக கமெண்ட் பண்ணணுமா எனக்கு தெரியல. ஹெல்மெட் மார்க்கோ பண்ண கமெண்ட் கரெக்டாக தப்பா அப்படிங்கிறது நீங்கள் என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள்.